Hi everyone. In this session, we are going to discuss about the B2C, that is business to consumer e-commerce, its trade cycle, and also the features of an e-shop. You could have a better understanding if you go through the second video on how to do online shopping. That will give you a understanding of what are the features of an e-shop and how the transaction between the business and the consumer takes place. Okay. First, let us see what is B2C e-commerce. As we had already seen, B2C e-commerce or business to consumer e-commerce involves direct relationship between the business and the consumer over the internet. இது கன்சியூமர் ட்ரேட் டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படி B2B கிரெடிட் ட்ரேட் டிரான்சாக்ஷன் சொன்னாங்களோ அது மாதிரி இது கன்சியூமர் ட்ரேட் டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து எப்போ வேணாலும் என்ன டைமில் வேணாலும் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ B2C e-commerce the consumer trade transactions are open to anyone with a internet connection. E-shopping can take place using a computer at home, from work, or at cyber cafe, or even from your mobile phone. E-shop can be anywhere in the world and it is open 24 hours a day. E-shopன்றது என்னன்னு பார்க்கணும். So what is an e-shop? E-shop is a web page, and for e-commerce applications that are selling goods or services, the internet application held on the server is an e-shop. For example, Amazon வந்து ஒரு ஆப், Flipkart வந்து ஒரு ஆப். ஸோ இதெல்லாம் வந்து தான் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஷாப். அண்ட் இந்த எலக்ட்ரானிக் ஷாப் வேர்ல்டில் எந்த மூலையில் வேணாலும் இருக்கலாம். அண்ட் இட் வில் பி ஓப்பன் ஆல் 24 hours a day, enabling the consumers to shop all 24 hours, anywhere, anytime purchase or sale is possible னு பார்த்தோம் இல்லையா. That's it. So the basic element of an e-shop is a web page that offers or advertises the goods or services for sale and provides the means for a shopper or consumer to make the purchase. So e-shop வந்து ஒரு web page. அது வந்து ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் அட்வர்டைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆஃபர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்சோ அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஒன்ஸ் தே வாண்டட் டு மேக் அ பர்ச்சேஸ், அவங்களால வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குரிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த இ-ஷாப் கொடுக்கணும். லைக் அவங்களுக்கு ஒரு ஷாப்பிங் கார்ட்டில் குட்ஸ் எல்லாம் கொண்டு போய் வைக்க முடியுது, அதுக்கப்புறம் ஃபைனலாக தேவையான குட்ஸ்க்கு பே பண்ணிவிட்டு வெளியில் வர முடியுது. ஸோ தட் இஸ் த கேஸ். ஸோ e-shop is a web page that offers or advertises the goods or services for sale and provides the means for a shopper or consumer to make the purchase. Now let us see the features of an e-shop. First, these 6 are the basic features required for an e-shop. So first one is visibility. அதாவது ஒரு ஷாப் இருக்குன்னு தெரிஞ்சாதான் கஸ்டமர்ஸ் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ த மெயின் ஃபீச்சர் ஆஃப் அன் இ-ஷாப் இஸ் விசிபிலிட்டி. That is getting the site noticed and the online customers visiting the store. நெக்ஸ்ட் வந்து ஈஸ் ஆஃப் யூஸ். ஈஸ் ஆஃப் யூஸ்ன்றது ஈஸியாக இருக்கணும். ஒரு கஸ்டமருக்கு வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்லாம் முடிச்சுட்டு வெளில போகிறதுக்கு அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தான் அவங்க ரெகுலராக வருவாங்க. ஸோ தட் இஸ் த செகண்ட் important feature of an e-shop. As the customer arrives at the site, he should be able to get what he wants easily. அடுத்தது வந்து ஆர்டர் ப்ராசஸிங். ஆர்டர் ப்ராசஸிங் ஹியர் நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா இட் ஹாஸ் டு பி ப்ராசஸ்டு. அந்த செல்லர்கிட்டேருந்து அந்த பொருளை வாங்கி அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லையா. ஸோ தட் இஸ் அ கேஸ் ஆஃப் ஆர்டர் ப்ராசஸிங். So online orders have to be processed. This is done by linking to the back office systems. Like நான் as a customer நான் உள்ளார என்ட்ரு பண்ணினேன்னா என்னோட ஆர்டர் ட்ராக்கிங் அதெல்லாம் நான் பண்ணணும். என்னோட பேஜில் வந்துட்டு நான் லாகின் பண்ணோன்னே என்னோட பர்சனலைஸ்டு வெப்பேஜ் அங்கே வந்துடும். ஸோ அங்கே நான் என்னெல்லாம் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது எந்த இடத்துல வந்துட்டு இருக்கு, எப்போ எனக்கு ரீச் ஆகணும், ஸோ அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தே கெட் இட் பை லிங்கிங் டு த பேக் ஆஃபீஸ் சிஸ்டம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேமெண்ட். ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பே பண்ணுவோம். ஸோ எய்தர் எலக்ட்ரானிக்கலாக பே பண்ணுவோம், இல்லைனா ஆஃப்லைனில் பே பண்ணுவோம். ஆன்லைனில் இல்லைனா ஆஃப்லைனில். ஸோ குட்ஸ் பாட் ஆன்லைன் ஹவ் டு பி பெய்ட் ஃபார் எலக்ட்ரானிக்கலி ஆர் இன் ஆஃப்லைன். ஸோ இந்த ஆன்லைன் அஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் பேமெண்ட்ஸ் வந்து இ-ஷாப்ஸ் கொடுக்கணும். தட்ஸ் வாட் செட் அஸ் இ-ஷாப்
facilitates both online and offline payments. நம்ம அமேசானில் பார்த்தோம் இல்லையா, அங்கே ஒரு வாட் இஸ் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அப்புறம் வேலெட், யூபிஐ இதெல்லாம் நம்மளை பே பண்ண அலோவ் பண்ணிச்சு. ஆல்சோ கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டியும் நமக்கு கொடுத்துச்சு. ஸோ இந்த ஷாப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தே either register with an e-payment gateway or have their own wallets or provide COD னா கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறப்ப நமக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கணும். ஸோ த நெக்ஸ்ட் பேசிக் ஃபீச்சர் இஸ் செக்யூரிட்டி. Online payments need to be secured and the customers have to be confident that they are secured. நம்ம ஒரு சைட்டில் நம்ம பே பண்ணுறோம், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் திருட்டு போகாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா தான் கஸ்டமர்ஸ் அதில் வந்து அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் தே ஹாவ் சம் எனி செக்யூரிட்டி இஷ்யூஸ், டெஃபினட்டாக அவங்க சைட்குள்ளார அவங்க வரமாட்டாங்க. ஹென்ஸ் இந்த ஷாப்ஸ் என்ன பண்ணுறாங்க, த்ரூ ஃபயர் வால்ஸ் அண்ட் என்கிரிப்ஷன் ஷாப்ஸ் ப்ரொவைட் செக்யூரிட்டி டு கஸ்டமர் பேமெண்ட் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ். The next one is delivery system. With internet commerce, there has to be a system of home delivery. கட்டாயமாக ஏதாவது ஒரு சிஸ்டமேட்டைஸ்ட் டெலிவரி இருக்கணும். ஏன்னா எக்ஸப்ட் இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் மெட்டீரியல், அதாவது லைக் சாஃப்ட்வேர், அந்த மாதிரி புக்ஸ், அது மாதிரிலாம் நீங்கள் எலக்ட்ரானிக் புக்ஸ் அதெல்லாம் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஆன்லைன்லேயே டெலிவர் பண்ணலாம். சாஃப்ட்வேர், எலக்ட்ரானிக் புக்ஸ், மியூசிக், அது மாதிரி விஷயங்கள்லாம். பட் இட்ஸ் நாட் பாசிபிள் வித் அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு டெலிவரி சிஸ்டம் டெஃபினட்டாக இருக்கணும். With internet commerce, there has to be a system of home delivery, except in case of products which could be delivered online. E-shops, therefore, either have their own supply chain or outsource a logistic partner. ஸோ அவங்களுக்கு சப்ளை செயின், இப்போ அமேசான்லாம் அவங்களே ஒரு டெலிவரி செயின் வச்சுருக்காங்க. ஆர் தே ஷுட் என்கேஜ் ஒரு அவுட் சோர்ஸ் லாஜிஸ்டிக் பார்ட்னர். அவங்க வந்து நமக்கு டெலிவரி வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த பேசிக் ஃபீச்சர் ஆஃப் இ-காமர்ஸ். பட் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். நம்ம இப்போ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். ஆஸ் வி வென்ட் இன் டு த சைட், முதல்ல என்ன கேட்டுச்சு, நம்மளை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிச்சு. வி ஆர் அ நியூ கஸ்டமர், நம்ம ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிச்சு. கெஸ்ட்டாக கூட பண்ணிட்டு வரலாம். பட் கெஸ்ட்டாக பண்ணிட்டு வந்தோன்னா என்னன்னா, நெக்ஸ்ட் எவ்ரி டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபுல்லாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். நம்ம பேர், அட்ரஸ், இமெயில் ஐடி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்கணும். பட் ஒன்ஸ் வி ஆர் ரிஜிஸ்டர்ட், அடுத்த தடவை எல்லாம் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்ம லாகின் பண்ணோன்னே அதுவே வந்து அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணோம். லைக் இப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்ட் கஸ்டமர்னால் உங்களுக்கு என்ன ஒரு பர்சனலைஸ்டு பேஜ் இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணோன்னே நீங்கள் ஏற்கனவே பண்ண ஆர்டர்ஸு, இப்போ ஆல்ரெடி பண்ணியிருக்க ஆர்டரை, உங்களோட விஷ் லிஸ்ட்டில் அதெல்லாம் வந்து அந்த சிஸ்டம் உங்களுக்கு ஈஸியாக டிஸ்பிளே பண்ணும். So customer registration is the first feature. The option customer registration enables the customer to register his personal details like name, address, contact number and email ID. இதில் வந்து கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து அந்த ஸ்டார் மார்க் போட்டிருக்கோம். கம்பல்சரியாக வேணும், மேண்டேட்ரின்னா கேட்கும், இல்லைன்னா வந்து இட்ஸ் நாட் எசென்ஷியல். இமெயில் ஐடி கூட Here he could create a username and password which enables him to save time of entering the said personal details every time he visit the shop. ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ண தேவையில்லை. லைக் நீங்கள் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, நான் ஆல்ரெடி பண்ணியிருந்ததுனால என்னோட டீட்டெயில்ஸ்லாம் அதுவே வந்து அங்கே காமிச்சுது. அண்ட் registrations help e-shops to notify customers of new product arrival, offers, etc., thus enabling sales promotion. Like அன்னைக்கு ஒரு ஃபயர் ஸ்டிக் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் ஆஃபர்ஸ் வரப்பெல்லாம் இட் கீப்ஸ் ஆன் கிவிங் நோட்டிஃபிகேஷன் டு மீ ஓவர் த இமெயில். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஒரு சோஷியல் சைட்லேருந்து உள்ளே போய் பார்த்துருந்தேன்னா அந்த சோஷியல் சைட்லேயும் லைக் ஃபேஸ்புக்கில் கூட அது அந்த ஃபயர் ஸ்டிக்கோட நியூ லேட்டஸ்ட்டாக இப்போ 2020க்கு ஒரு ஃபயர் ஸ்டிக் அமேசான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிலீஸ் பண்ண பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் கூட இப்போ எனக்கு வந்துட்டுருக்கு. அதுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குன்னா. ஸோ தட் இஸ் த கேஸ். அண்ட் தென் டைனமிக் அண்ட் பர்சனலைஸ்ட் வெப் பேஜஸ். அண்ட் இது கூட நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்க, லைக் என்னோட வெப் பேஜில் லைக் வாட் எக்ஸாக்ட்லி ஐ யூஸ் டு லுக் ஃபார், அதெல்லாம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அதோட ஆஃபர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. அண்ட் மோரோவர் என்னோட லாகின்க்குரிய அந்த ஒரு டேப் இருந்துச்சு. அந்த டேப்குள்ளார என்னோட ஆர்டர்ஸு, ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ்லாம் கூட பார்த்தோம். அந்த ஆர்டரில் நான் ஒரு 3 மாதம் முன்னாடி பண்ண ஆர்டரில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, வெதர் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, என்னோட ஃபீட்பேக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்க.
ஸோ the basic web page வந்து HTML hypertext markable languageல தான் வந்து ஃபார்மேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அந்தந்த கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அந்த சோர்ஸில் வந்து எடிட் பண்ணியிருப்பாங்க. வெல்கம் ஜெயக்குமாரின்னு கொடுத்துருந்துச்சு இல்லையா, வெல்கம் ஜெமிமா ஏதோ அன்னைக்கு அந்த இதில் இருந்துச்சு. லைக் எந்த இமெயில் ஐடி வழியாக போகிறேனோ அந்த இமெயிலில் இருக்கிற என்னோட நேமை வச்சு அது என்ன வெல்கம் பண்ணிச்சு. பர்சனலைஸ்ட் வெப் பேஜ் கேன் பி ஜென்ரேட்டட் ஃபார் அ ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர் டெய்லர் டு ஹிஸ் ஆர் ஹர் நீட்ஸ். எனக்கு தகுந்த மாதிரி அந்த வெப் பேஜ் வந்து அதால் வந்து கொடுக்க முடிஞ்சுது. அண்ட் இந்த டைனமிக் வெப் பேஜஸ்லாம் வந்து இட்ஸ் லிங்க் டு த டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸ் வந்து என்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் லைக் வாட் டைப் ஆஃப் கஸ்டமர் ஐ ஆம், நான் என்னெல்லாம் சர்ச் பண்ணுறேன், நான் சர்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி அது எனக்கு சொல்லாது. ஸோ அது நான் வாங்குற வரைக்கும் இட் கீப்ஸ் ஆன் intimating me about the offers etc. So this is with regard to the dynamic and personalized web pages. Next one is a shopping basket. இது வந்து it can also be called as a shopping cart. 2 marks questionலலாம் கேட்பாங்க. லைக் அதனால் வந்துட்டு இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில். அந்த ஷாப்பிங் கார்ட்டில் நம்ம ஒவ்வொன்று ஆட் பண்ணுறப்பையும் ஒரு பர்ச்சேஸ் புதுசாக பண்ணுறப்பையும் அதில் ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் அந்த கார்ட்டை கிளிக் பண்ணோன்னா நம்மக்கிட்ட அந்த கார்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, அது இமீடியட்டாக எதுக்கெலாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு பே பண்ணிட்டு வரலாம். சில ஐட்டம்ஸை சேவ் ஃபார் லேட்டர் டேட்டில் போட்டுட்டு இல்லை விஷ் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். ஸோ நமக்கு எப்படி நமக்கு தேவை, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்டர்ஸை மட்டும் அந்த பேஸ்கெட்லேருந்து எடுத்து நம்ம பே பண்ணிவிட்டு மிச்சது வச்சுக்கலாம். இல்லைனா அந்த ஷாப்பிங் பேஸ்கெட்லேருந்து டோட்டலாக நமக்கு அது வேண்டவே வேண்டாம்னு நினச்சோன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஷாப்பிங் பேஸ்கெட்டில் இருக்கும். As in case of conventional shopping in an e-shop, the customer can select any number of products and place it in an electronic basket referred to as a shopping cart. அதுதான் அந்த மேலே ஒரு ஐகான் இருந்துச்சு இல்லையா, நிஜமாக உங்கள் கையில் எதுவும் பேஸ்கெட் இல்லை, ட்ராலி கிடையாது, பட் அந்த ட்ராலி மாதிரி ஒரு ஐகான், தட் இஸ் த ஷாப்பிங் கார்ட். He can again review the selected items. அதுக்குள்ளார என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம செக் பண்ணோம் இல்லையா, செக் பண்ணிவிட்டு சரி இது மட்டும் நம்ம பே பண்ணிக்கலாம் இந்த தடவைன்னு பண்ணலாம். தேவையில்லாததை அதுலேருந்து ரிமூவ் பண்ணலாம். Return the unwanted to the shelves and make the payment for the desired goods. எது தேவையோ அதுக்கு மட்டும் அப்போ பே பண்ணிவிட்டு மிச்சது சேவ் ஃபார் லேட்டர் கொடுத்துக்கலாம். Make the payment for the desired goods in the basket. The other items would be available in the basket unless it goes out of stock, which could be purchased on a future date. ஸோ இன்றைக்கி நான் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கேன்னா அதுக்குள்ளார பண்ணிவிட்டு மேபி ஃபார் த நெக்ஸ்ட் மந்த் நான் போய் சர்ச் பண்ண வேணாம். அந்த பர்டிகுலர் ஐட்டமுக்கு வந்து என்ன ஆஃபரோட அடுத்த மாதம் வருதோ அது எல்லாமே இருக்கும். எக்ஸப்ட் இஃப் இட் கோஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக். அவுட் ஆஃப் ஸ்டாக்னால் அதுலேயே வந்து சொல்லிடும். அண்ட் மோரோவர் இன்னும் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், அது முடிய போது லாஸ்ட் 1 ஐட்டம் இருக்குன்னு கூட எனக்கு அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ அது தீரப்போகுதுன்றப்ப அது சொல்லிட்டாங்கன்னா மேபி ஐ குட் மேக் த, ரொம்ப எனக்கு எசென்ஷியல் குட்டாக இருந்துச்சுன்னா ஐ குட் மேக் த பர்ச்சேஸ் இமீடியட்லி. அண்ட் தென் எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அதாவது அந்த ப்ராடக்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். நம்ம கம்பேர் கூட பண்ணி பார்த்தோம் இல்லையா, ஒரு மொபைல் ஃபோன் ஒரு 4 டைப் ஆஃப் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணிவிட்டு எது நமக்கு தேவையான வாட் இஸ் அதில் என்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அதோட கேமராவோட கெப்பாசிட்டி என்ன, அது லைக் ஐ மீன் இந்த பிக்சர் வந்து எப்படி அதால் இது பண்ண முடியுது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அந்த எம்பி கேமரான்னு நினைக்கிறேன் நம்ம 2-3 ஆப்ஷன்ஸில் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ கஸ்டமரோட ரிவ்யூஸ் பார்த்தோம். லைக் இது நல்லா இருக்குது, இது வாங்காதீங்க. அப்படி தான் வந்துட்டு நான் அந்த ஸ்பீக்கர் வாங்கினப்ப ஐ ஜஸ்ட் மேட் அ சாய்ஸ் ஆஃப் ஃபிலிப்ஸ். அந்த கஸ்டமர் ரிவ்யூஸ் வந்து நல்ல ரிவ்யூ இருந்ததுனால அது நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அவங்களுக்கு காமிச்சோம் இல்லையா, லைக் அந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்க்குறோம், கஸ்டமரோட ஃபீட்பேக் பார்க்குறோம். நல்லா இருக்குன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேக்ஸிமம் சொல்லிடுவாங்க. சில பேர் வந்து அது ரொம்ப நல்லாவே இல்லைன்றவங்க டெஃபினட்டாக எல்லாருமே வந்து அந்த ஃபீட்பேக் பேஜில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ரிவ்யூஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The e-shops provide complete details of the product or service sold. There is possibility of comparison. It provides reviews and customer feedback about the products and related services, which in turn would help the customers or visitors of e-shop to take a purchase decision. Good.
E-shops also create a sense of community among its loyal customers. It categorizes them into various groups, namely gold, diamond, silver, etc., based on their purchase behavior and provide them additional offers and discount. The next important feature is the multiple payment options that is possible in e-commerce. இ-ஷாப் வந்து நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. நீங்கள் அன்றைக்கே அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். நான் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறப்ப லைக் அது கிரெடிட் கார்டு, நான் பண்ணது வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணினேன். அது கூட அந்த டெபிட் கார்டு வந்து ஒரு 2-3 டெபிட் கார்டு நான் யூஸ் பண்ணதை அது சேவ் பண்ணி வச்சிச்சு. ஸோ அதில் வந்துட்டு எனக்கு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து நான் பே பண்ணேன், பார்த்தீங்க இல்லையா? ஸோ அதுலேயே இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம், கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் டெபிட் கார்டு, அண்ட் தென் நெட் பேங்கிங். நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வேணும்னு நம்ம கொடுத்தோன்னா நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு உங்களுக்கு ஆல்ரெடி டிஃப்ரென்ஸ் தெரியும். லைக் கிரெடிட் கார்டுன்றது நம்ம ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியோடு இருக்கும். நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை விட அதிகமாக கூட நம்மளால் பேங்க் நமக்கு எவ்வளோ ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் நம்மளால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் அந்த டைம் கிரெடிட் டைம்குள்ளார நம்ம ரீபே பண்ணிடணும். இல்லைனா அதுக்கப்புறம் அவங்க நிறையா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. டெபிட் கார்டு உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங்கும் அதே மாதிரி அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அது நம்ம யூஸ் பண்ணி பே பண்ணலாம். யூபிஐ வந்து யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இது இந்த மொபைல் ஆப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. லைக் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, அந்த BHIEM அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணுறது. வேலெட்ஸ் ஆல்சோ இட்ஸ் சேம். லைக் பேடிஎம் தான் அந்த ஃபஸ்ட்டு வேலெட்டில் வந்து நிறைய எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் SBIலலாம் கூட வாலெட்ஸ் இருக்குது. யோனோ இஸ் அ கைண்ட் ஆஃப் வாலெட். as well as ஆஃப்லைன் பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுக்குறாங்க. எப்படி ஆஃப்லைன்னா பொருளை நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி, ஒரு டிடி செக் எல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நிறைய எலக்ட்ரானிக் ஷாப்ஸ். ஸோ திஸ் இஸ் த feature of another important feature of an electronic shop. The next one is the encryption. என்கிரிப்ஷன்றது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பண்ணுறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சம்படி பிஹைண்ட் மை ஷோல்டர்ஸ் அவங்களுக்கு வந்து என்னோடய பாஸ்வேர்ட்லாம் தெரியக்கூடாதுன்றதுனால ஸ்க்ரீனில் நான் வாட் எவர் ஐ டைப் அது வந்து என்ன ஸ்டார் சிம்பிளாக தான் வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அது என்னன்னு தெரியாமல் வருது இல்லையா? ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் என்கிரிப்ஷன். ஸோ இங்கே வந்து நிறைய ஆன்லைன் பேமெண்ட்ஸில் வந்து இன்செக்யூர்டாக கஸ்டமர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்கன்றதுனால நிறைய என்கிரிப்ஷன் சிஸ்டம்ஸ் வந்து இந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இ-காமர்ஸ் எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. As there is a feel of insecurity, particularly towards online payments, e-shops use encryption system to add security to the transaction of personal and பேமெண்ட் டீட்டெயில்ஸ். இது வந்து லைக் ஈவன் அவங்களோட கம்பெனியில் ஒன்லி ஆத்தரைஸ்டு பீப்புள் கேன் டேக் த பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த கஸ்டமர்ஸ். ஏன்னா நம்பி நம்ம கொடுக்குறோம், அதை யூஸ் பண்ணி அவங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்மளை தொல்லை பண்ணுறாங்கன்றப்ப கஸ்டமர்ஸ் வில் நாட் பி ரெடி டு கிவ் தியர் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ அது கொடுத்துட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் வந்து நமக்கு அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அதே சமயம் நம்மளுக்கு வந்து ஒன்லி இஃப் ஐ ஃபீல் தட் இட் இஸ் செக்யூர்டு நான் கொடுப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் they do that with the help of encryption softwares. The next is important thing is online delivery. ஆன்லைன் டெலிவரி வந்து சாஃப்ட்வேர் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆன்லைன்லேயே டெலிவரி ஆகிடுது. நான் இப்போ MS ஆஃபீஸ் வந்து ரியல் டைம் வெர்ஷன் ஆர் டேலி ரியல் டைம் இப்போ பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நான் வந்து ஆன்லைன்லேயே கேன் மேக் அ பேமெண்ட். அங்கேருந்து டேரெக்டாக எனக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்துடுது. இந்த ஃபயர்வால்ஸ்லாம் இருக்கு இல்லையா, செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்ஸ், அதெல்லாம் கூட அந்த K7 அந்த இது வந்து நான் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய சிஸ்டமில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபயர்வால். அடிக்கடி என்னோடய சிஸ்டமை வந்து ஸ்கேன் பண்ணி இப்போ ஏதாவது ஒரு PDF இப்போ அவங்கக்கிட்டேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்துலாம் PDF ஃபைல்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அது ஒரு தடவை அது ஸ்கேன் பண்ணிவிட்டு அது கரப்டடாக இல்லைன்னா தான் அதை என்ன
ஓப்பன் பண்ண அலோவ் பண்ணுது. இதில் வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லை, யூ கேன் ஓப்பன் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ தட் இஸ் த கேஸ். Electronic products such as software, information and music can be delivered online. This facility saves the cost of distribution and customers' time. மியூசிக்லாம் நிற்கும் ஒரு காலத்தில் நம்ம போய் கேசட்டாக வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ ஆன்லைன்லேயே நம்மளால் எடுத்துக்க முடியுது. நிறைய ஃப்ரீ இது இருக்குது. அது இல்லாமல் பேமெண்ட் இதில் நீங்கள் வந்து இன்னும் ஹை குவாலிட்டி மியூசிக்காக இதெல்லாம் வந்து நம்மளால் வாங்கி யூஸ் பண்ண முடியுது. தென் லாயல்ட்டி ஸ்கீம்ஸ். எப்படி ரெகுலர் ஷாப்ஸில் வந்து கன்வென்ஷனல் ஷாப்பில் நம்ம ரெகுலராக போகிற கடையில் நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு தீபாவளி ஒரு கிறிஸ்மஸ் ஒரு நியூ இயர் அந்த டைம்லலாம் சில ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுலேயும் ஆன்லைன்லேயும் லாயல்ட்டி ஸ்கீம்ஸ் நிறையா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லாயல்ட்டி ஸ்கீம்ஸ் நிறையா கொடுக்கலாம். ஹியர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பாயிண்ட் நம்ம இதில் ஆட் ஆகிட்டே இருக்கோம். ஸோ டோட்டலாக நம்ம ஒரு 500 பாயிண்ட்ஸ் சேர்த்துட்டோன்னா திஸ் ஹேப்பன் வித் டைட்டனில் நான் ஒவ்வொரு தடவை பர்ச்சேஸ் பண்ணுறக்கும் அங்கே பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஆன் ஒன் ஃபைன் டே when I made a purchase அந்த டோட்டல் பாயிண்ட்ஸை வந்து நான் அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட்டை பே பண்ணேன். எவ்ரி 1 point it was converted as 1 rupee. ஸோ 500 rupees எனக்கு அந்த பாயிண்ட்ஸ்னால டிஸ்கவுண்ட் கிடச்சிது. திஸ் ஹேப்பன் இன் 1998 ஐ திங்க். அப்போலேருந்தே அந்த பாயிண்ட் ஸ்கீம்லாம் அங்கே இருந்தது. இப்போ ஆன்லைனில் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஹெல்த் அண்ட் க்ளோன்னு ஒரு ஷாப் இருக்கு இல்லையா, அங்கே ஒவ்வொரு தடவையும் நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனலி எப்போ நான் வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த டைம் இஃப் ஐ ஜஸ்ட் டெல் தெம் அந்த பாயிண்ட்ஸ்க்குரிய கேஷை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ தட் இஸ் த கேஸ். சம் e-shops introduce loyalty scheme. For every purchase made in an e-shop, points are given. The accumulated points will be used as a basis for providing discounts or offer in future. Online help. இப்போ ஒரு பொருள் வந்து ஆன்லைனில் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி யூஸ் பண்ணணும் என்னன்னு உங்களுக்கு தெரிலன்னா ஆன்லைன்லேயே உங்களுக்கு இஃப் யூ மேக் அ ரெக்வெஸ்ட் டு தெம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்து எனி இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அங்கேயே வந்து ஒரு ஹெல்ப் டெஸ்கில் ஒரு குவரியாக கொடுத்துட்டிங்கன்னா இமீடியட்லி அது குவரியிலே ஆன்சர் பண்ணலான்னா அது மெசேஜ்லேயே ஆன்சர் பண்ணலான்னா மெசேஜில் பண்ணுவாங்க. ஆர் த கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அது கேட்கும், ஹோப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ஆன்சர். இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் கைண்ட்லி ஜஸ்ட் டெல் அஸ். அது ஒரு பட்டனில் தான் இருக்கும், சாட்டிஸ்ஃபைட் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஐ ஜஸ்ட் சே நாட் சாட்டிஸ்ஃபைட், இமீடியட்லி அந்த கஸ்டமர் கேர் ரெப்ரசன்டேட்டிவ் டேரெக்டாக நம்மளை கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசி நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஆன்லைன் ஹெல்ப் இஸ் possible in electronic shop. Internet can be effectively used for sale as well as after sales. These shops provide online help to its customers regarding the product, its usage, etc. இன்னொரு கான்செப்ட் இருக்குது ஷாப்பிங் மால்னு. இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஒரு ஷாப் வந்து ஷாப்பிங் மால் மாதிரி தான் இருக்குது. எல்லா டைப் ஆஃப் ஷாப்ஸும் அண்டர் ஒன் ரூஃப் வித் அ ப்ளசன்ட் ஷாப்பிங் அட்மாஸ்பியர். அதுதான் ஷாப்பிங் மால். லைக் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் இருக்குது, விஆர் மால் இருக்குது, நிறைய அது உள்ளே போயிட்டோன்னா எல்லா கைண்ட் ஆஃப் ஷாப்ஸும் அங்கே இருக்கும் இல்லையா. அதுதான் வந்து இந்த ஷாப்பிங் மால் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. பெஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்த்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அந்த ஷாப்பிங் மால் மாதிரி தான். அதுக்குள்ளார நிறைய இருக்குது. ஸ்பெஷலைஸ்டு இ-காமர்ஸ் சைட்ஸும் இருக்குது. மந்த்ரா அதெல்லாம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்க்காக உள்ளது. But this kind of Amazon, Flipkart it's a kind of shopping mall. Like e-shops provides a lot of shops under one roof with a pleasant shopping atmosphere. Like conventional malls, e-shopping malls share facilities like shared advertising, common facilities to link to back office systems and process credit cards, e-cash facility, common customer files, etc. இதில் என்ன ஆகுதுன்னா இந்த கன்வென்ஷனல் மால்ஸில் ஷாப்பிங் மாலில் இதில் இந்த ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் லைக் விஆர் மாலோ இல்லை ஃபீனிக்ஸ் மால் லைக் வாட் எவர் அந்த மால்க்கெலாம் போனோன்னா அங்கே ஃபுட் கோர்ட்டுன்னு ஒரு செப்பரேட் ஃப்ளோர் இருக்கும். அந்த ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு கார்டு வந்து டாப்அப் பண்ணிக்கணும். ஒரு 500 rupees நான் கார்டு வந்து டாப்அப் பண்ணிட்டேன்னா அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேர், தென் நல்லா சாப்பாக்கடை, KFC, மெக்டி, பர்கர் கிங்,
அது மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த கார்டில் இருக்க 500க்கு இப்போ அதிகமாக எங்கேயாவது நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஒரு காமன் இடத்துல இருக்கிற அந்த கார்டை போய் டாப்அப் பண்ணிவிட்டு அந்த கார்டை கொடுத்து தான் ஒவ்வொரு கடையிலையும் நம்ம வந்து காசு பே பண்ண வேண்டாம். இதுதான் அந்த ஷேர் பண்ணிக்கிறது ஃபெசிலிட்டி. ஜஸ்ட் இட்ஸ் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ இந்த கேஷ் ஃபெசிலிட்டி வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்தெந்த கடைக்கு அந்த கார்டு போகுதோ அவங்களுக்கு அந்த பார்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து என்னோட பணத்துலேருந்து போயிடும். நான் ஒவ்வொரு கடையிலையும் போய் நான் கேஷாக இல்லைன்னா கார்டு வந்து தேக்க வேண்டாம், மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு கார்டில் வாங்கிக்கலாம். ஸோ தட் இஸ் த கேஸ். Now this is a next important part, B2C trade cycle or internet shopping trade cycle. In the why I say it is a trade cycle na, it happens always. Like first நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நார்மலாக என்ன பண்ணுவோம், சர்ச் பண்ணுவோம். நம்ம இதுதானே பண்ணுவோம். அன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணப்போ ஒரு 2-3 சைட்டில் நான் சர்ச் பண்ணினேன் அந்த ஒரு ஸ்பீக்கர் வாங்கிறதுக்காக. ஸோ ஃபைனலாக வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லேயும் போட்டேன். பட் ஃபைனலாக எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபர் நிறையா இருந்துச்சு. சேம் ப்ராடக்ட் இட் வாஸ் அவைலபிள். அதனால் அந்த கஸ்டமர் ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு நான் அங்கே தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுறேன், அப்புறம் ஆர்டர் போட்டேன், அப்புறம் அதுக்குடைய பேமெண்ட் பண்ணேன், டெலிவரி பண்ணாங்க ஆஃப்டர் சேல்ஸ். அகெயின் வந்து அடுத்த பர்ச்சேஸ்க்காக இந்த மாதிரி இட் கீப்ஸ் ஆன் கோயிங். ஆன்லைன் ஷாப்பிங் நான் ஒன்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்றது கிடையாது. ஸோ இட் கோஸ் தட்ஸ் வை வி கால் தட் அஸ் B2C trade cycle or internet shopping trade cycle. Also customer trade transaction இது சொல்லலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கஸ்டமர் ட்ரேட் டிரான்சாக்ஷன் சைக்கிள்னு கூட இதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ட்ரேட் சைக்கிள் இன் இன்டர்நெட் ஷாப்பிங் ரொம்ப உங்களுக்கு ஆன்லைனில் நம்ம எப்படி ஷாப் பண்ணோன்னு இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டதுனால நான் நிறைய சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா யூ ஹாவ் அ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அது பார்க்காதவங்க அந்த செகண்ட் வீடியோவை ஆன்லைனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறது திரும்ப பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா. ஓகே, இது வந்து கஸ்டமரோட வீட்டில் இருக்கிற சிஸ்டம் ஆர் மொபைல். இப்போ இன்றைக்கி மொபைலில் நிறைய பேர் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் அந்த இது எலக்ட்ரானிக் ஷாப் அவங்கக்கிட்ட இருக்கிற சிஸ்டம் அது வந்து ஒரு இன்டர்நெட் வழியாக இட் கெட்ஸ் கனெக்டட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கஸ்டமர் வந்து சர்ச் பண்ணுறாங்க. எங்கே போய் நெட்டில் சர்ச் பண்ணுறாங்க, என்னெல்லாம் இருக்குது, எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த அவைலபிள் எலக்ட்ரானிக் ஷாப்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்து கம்பேர் பண்ணுறோம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஃபைனலாக ஒரு சைட்டை டிசைட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் ஷாப்க்கு ஐ ஜஸ்ட் பிளேஸ் த ஆர்டர் பிளேஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா. ஆர்டரிங் ப்ராசஸ் முடித்தோன்னே அது என்ன சொல்லிச்சு, நம்மளை பேமெண்ட் பண்ண சொல்லிச்சு. பட் கன்வென்ஷனல் ஷாப்புக்கும் இதுக்கும் இங்கே டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துருப்போம். கன்வென்ஷனல் ஷாப்பில் நம்ம பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம், அங்கேயே பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பொருளை வந்து உங்களுக்கு உடனே கையில் கொடுத்துருவாங்க. இங்கே நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் ஆகும், நமக்கு அவனே கொடுத்துருப்பான். அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்பயே இந்த பர்டிகுலர் ஆர்டர் வந்து இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது சொன்னாங்க. இட் வில் டேக் 5 to 6 days ஆர் இட் வில் பி டெலிவர்ட் ஆன் திஸ் 30th of October ஆர் இட் கேன் பி டெலிவர்ட் ஆன் 2nd of November. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட் வந்து அது நமக்கு சொல்லிடும். நமக்கு அது ஓகேனா தான் நம்ம அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு அந்த பொருள் வந்து எந்த டைமில் ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வி மேக் அ ஆர்டர். அதுதான். நெக்ஸ்ட் இஸ் பேமெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டேட்டில் அவங்க சொன்ன அந்த ஒரு டேட்டுக்குள்ளார நமக்கு ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி ஆன ப்ராடக்டில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா தென் நான் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த ப்ராடக்டில் இந்த பிரச்சனை இருக்குது, இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்பேன். ஸோ தேல் கைட் மீ. அதுதான் வந்து ஆஃப்டர் சேல்ஸ். ஸோ திஸ் இஸ் த இன்டர்நெட் ஷாப்பிங் trade cycle. Let us see one by one. The first one is to search. To make a purchase, a shopper has to find an appropriate vendor. யார் விற்கிறாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த பார்க்குறதுக்கு வந்து நிறையா வழிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செலக்டிங் அ மெனு ஐட்டம் ஆர் பட்டன் ஆன் த போர்ட்டல். அந்த வெப்பேஜில் இருக்கிற மெனு ஐட்டம்ஸில் நம்ம ரெகுலராக நம்ம அதுக்குள்ளார போயிட்டு இருக்கோன்னா வெப்பேஜ் ஓப்பன் பண்ணோடனே அந்த பர்டிகுலர் ஐட்டம் வரும். இல்லை ஒரு ஏதாவது ஒரு சைட்டுக்குள்ளார போயிட்டு
அதில் ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணோன்னா கூட அது வழியாக கூட போகலாம். the first page of the web the user sees as he logs in. நம்ம ஒரு சிஸ்டம் வந்து இன்டர்நெட் அந்த கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஐஆர்டிசியில் ரெகுலராக டிக்கெட் புக் பண்ணுறதுனால அந்த ஐக்கான் அங்கே இருக்கும். ஸோ அதை வச்சு கூட நான் வந்து உள்ளே போகலாம். அடுத்தது வந்து நம்ம அன்றைக்கி சர்ச் பண்ணோம் இல்லையா, சர்ச் என்ஜினில் கூகுள் ஒரு சர்ச் என்ஜின், யாகு, அந்த மாதிரி வந்து இன்டர்நெட் சர்ச் என்ஜின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ச் என்ஜினில் போயிட்டு ஒரு ஸ்டோர் வந்து என்னெல்லாம் இந்த ப்ராடக்ட் வேணும்னு கொடுக்கலாம், இல்லை ஸ்டோர் பேரே கொடுத்து கூட அமேசான்னு நான் டைப் அடிச்சு அது உள்ளேருந்து தான் போய் எடுத்தேன் இல்லையா. அன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்னா அதில் கூகுளில் போய் சர்ச் பண்ணி அதுலேருந்து போனேன் நான். எனக்கு அந்த அமேசானோட ஃப்ளிப்கார்ட்டோட வெப்பேஜோட ஐடி வந்து ஞாபகம் இல்லை, அதனால் ஐ ஜஸ்ட் யூஸ் திஸ் பர்டிகுலர் மெத்தட். எனக்கு இது ஈஸியாக இருக்குது. இல்லை ஃபாலோயிங் அ லிங்க் டு அ ஸ்டோர் ஃப்ரம் அனதர் பேஜ் தட் இஸ் அட்வர்டைசிங் இட். அந்த ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவாங்க. கீழே அது கிட்ட போனாலே ஹேண்ட் சிம்பிள் வரும். ஸோ அது என்னென்னா இன்னொரு பேஜோட லிங்க் பண்ணும். நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக அந்த மாதிரி லிங்க்ஸ் வந்திருக்கும். ஸோ நீங்கள் போய் அதை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். மேபி அந்த லிங்க்கை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளார அந்த ஷாப்பை போய் சர்ச் பண்ணலாம். தென் டைப்பிங் த யூஆர்எல் ஆஃப் த யூஆர்எல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது. யூஆர்எல் ஞாபகம் இருந்துச்சுன்னா டேரெக்டாக அந்த யூஆர்எல் வந்து டைப் பண்ணி போகலாம். இல்லைனா ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. யூ ஜஸ்ட் இப்போ நீங்கள் கூகுள் மீட்டுக்கெலாம் வந்து டீச்சர்ஸ் கொடுக்குற அந்த லிங்க்கை யூஸ் பண்ணுறீங்களா, தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் யூஆர்எல். ஸோ அந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சைட்டை போய் ரீச் பண்ணலாம். இன்றைக்கெலாம் வந்து நல்ல பேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அதை ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ஷேர் பண்ண அந்த லிங்க் அவங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, உள்ளார அந்த போய் அந்த என்ன நம்ம ஷேர் பண்ணமோ அதை பார்த்துக்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ கேஸ். நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம். சைட்டு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அந்த என்ன ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்றது நம்ம அன்றைக்கி அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலேயும் பார்த்தோம். நிறையா செக்ஷன்ஸாக பிரிச்சுருந்தாங்க. ஸோ அதில் எந்த செக்ஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றதுல போய் தான் நம்ம சர்ச் பண்ணோம். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் தேடாமல் இந்த மாதிரி செக்ஷன்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம ஈஸியாக நம்ம அந்த ஒவ்வொரு செக்ஷனுக்குமே சர்ச் என்ஜின் கூட இருந்துச்சு. அதில் போய் இந்த எனக்கு ஸ்பீக்கர்ஸ் வேணும் அப்படின்னு கொடுத்தேன். அதில் என்ன டைப் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் ஆச்சு. ஸோ அதில் வந்துட்டு நான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹாவ் சம்திங் விச் இஸ் நாட் மேட் இன் சைனான்னு சொல்லி செக் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். Large shops have department or sections for each type of goods, and there would be internal search engines and index which help the shopper to arrive at the section where the required item is sold. Once the goods are found, they are represented by a picture and description rather than a real thing. நம்ம இப்போ அன்றைக்கி வந்து அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தோம் இல்லையா, லைக் ஒவ்வொரு ஸ்பீக்கரும் அந்த கலர் அதை வந்து என்னால் ஜூம் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. ஐ குட் ஆல்சோ ஃபைண்ட் தட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் பார்க்குறப்ப அதோட டெக்ஸ்சர் என்ன, இட்ஸ் இட் காட்டன் ஒரு இட்ஸ் பனியன் மெட்டீரியல், அதெல்லாம் கூட நம்மளால் ஜூம் பண்ணி ஓரளவுக்கு நம்மளால் பார்க்க முடிஞ்சது இல்லையா. ஸோ இங்கே வந்து அந்த ரியல் ப்ராடக்ட் நம்ம கையில் பார்க்குறது இல்லை, ரதர் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை அ பிக்சர். அண்ட் அந்த பிக்சர் மட்டும் இல்லை, அது ப்ராடக்ட் வந்து என்னெல்லாம் பண்ணும், அதில் என்னெல்லாம் யூசேஜ் இருக்குன்றது அங்கே டிஸ்கிரிப்ஷனாக இருந்துச்சு. ஸோ ஆர்டரிங் ஆஃப் குட்ஸ் எப்படி நடந்துச்சுன்னா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு மை கார்ட்டுன்னு நான் கொடுத்தேன். என்னோட கார்ட்டில் போய் ஆட் ஆயிடுச்சு. ஆர்டரிங் ஆஃப் குட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் பை செலக்டிங் த இமேஜ் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் குட்ஸ் இஸ் மேட் இன் அன் ஷாப்பிங் பேஸ்கெட் கால் ஷாப்பிங் கார்ட். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட்டு. அடுத்தது நம்ம ஷாப்பிங் கார்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, எதுக்கெல்லாம் பே பண்ணுறோன்னு டிசைட் பண்ணிவிட்டு நம்ம வெளில வரணுன்னா நம்ம வந்து பே பண்ணணும். Once the goods have been selected, they have to be paid for. The different ways of paying for e-commerce transactions are: first one, credit card. நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம கார்டில் எவ்வளோ அமௌண்ட்டு இருக்கோ அதை விட அதிகமாக வந்து கிரெடிட் கார்டில் பண்ண முடியும். ஏன்னா இட் அலோவ்ஸ் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. பட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்களோட வர்த்தினஸ், அவங்க கிரெடிட் வர்த்தினஸ்க்கு தகுந்த மாதிரி பேங்க் வந்து ஒரு அமௌண்ட் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோம். அந்த அமௌண்ட் நீங்கள் ஓவர் டிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் கார்டு மாதிரியே தான் டெபிட் கார்டும். ஜஸ்ட் வெல் சி த கஸ்டமர் டைப்ஸ் அ கார்டு நம்பர். அன்றைக்கி நம்ம கார்டு நம்பர் கொடுத்தோம், கார்டில் என்ன பேருன்னு கொடுத்தோம், எக்ஸ்பைரி டேட் ஆஃப் த கார்டு கொடுத்தோம், சிவிவின்னு காமிச்சேன் இல்லையா, கார்டு வெரிஃபிகேஷன் வேல்யூ. பேக் சைடில் ஒரு 3 நம்பர் இருக்கும், நம்மளோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, வாட் எவர் கார்டு நீங்கள் இருக்கோ அதில் வந்து பின்னாடி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது முடிச்சுன்னா அது வந்து 1 டைம் பாஸ்வேர்டு உங்களுக்கு
ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு அனுப்போம். ஸோ அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு அந்த அடுத்த ஆப்ஷன் சப்மிட்னு கொடுக்கும். அண்ட் இன் சம் கேசஸ் அந்த பில்லிங் அட்ரஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட அது வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து முடித்து உங்களுக்கு அந்த ப்ராடக்டை அனுப்பிச்சிடும். அதே மாதிரி தான் டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டு எப்படியோ அதே மாதிரி தான் டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இஸ் allowed to credit card holders to the extent authorized by the bank. Debit card are used in the same way as credit cards. அதே தான், கஸ்டமர் கார்டு நம்பர் கேட்கும், நேம் கேட்கும், எக்ஸ்பைரி டேட் கேட்கும், சிவி வேல்யூ கேட்கும், அப்புறம் ஒன் டைம் பாஸ்வேர்டு அனுப்பும். அது கொடுத்தோன்னே நம்ம அது சப்மிட் பண்ணிட்டோன்னா பணம் பே பண்ணிடுவோம். But goods can be purchased only to the extent of cash available and overdraft is not allowed in a debit card. The next one is net banking. Net banking is banking done online. நம்மளோட இண்டிவிஜுவல் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நெட் பேங்கிங்கில் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் இஸ் பேங்கிங் டன் ஆன்லைன் by accessing individual bank accounts and carrying out financial transactions through the internet on smartphone, tablet or a computer. It's quick, usually free, and allows one to carry out a number of tasks such as paying bills and transferring money without having to visit or call the bank. நெட் பேங்கிங்கில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் உங்களோட மந்த்லி ரெகுலர் பில்ஸ் எல்லாம் கூட அதுவே உங்களுக்கு பே பண்ணிடணும். ஸோ இங்கே வந்து நம்ம டேரெக்டாக போய் ஒரு தடவையும் பேங்க்குக்கெலாம் போக வேண்டாம். டேரெக்டாக ஆன்லைன்லேயே வந்து நம்ம பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி ஆன்லைன் பர்ச்சேசஸ்க்கு டக்குன்னு பே பண்ணலாம். அதெல்லாம் யூபிஐ எடுத்துகிட்டு யூபிஐ தான் நம்ம சொன்னோம் இல்லையா, இட்ஸ் அ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். மெயினாக அந்த மொபைல் ஃபோன்ஸ்க்காக வச்சுருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ ரியல் டைம் இமீடியட் உடனே பேமெண்ட். இப்போ நான் கூகுள் பேயில் உன்னோட மொபைல் நம்பருக்கு வந்து நான் பே பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இந்த பர்டிகுலர் உங்களுக்கும் கூகுள் பே இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு பணம் போய் ரீச் ஆகிடுது. ஸோ இதுதான் அந்த கூகுள் பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அட் ஓகே எஸ்பிஐ. இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எஸ்பிஐ, அது இப்போ கூகுள் பே அக்கௌண்ட் வந்து யார் பேரில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் ஜேஜேன்னு இருக்குன்னா ஜேஜே அட் ஓகே எஸ்பிஐ இருக்கும். இஃப் ஐ ஹாவ் மை அக்கௌண்ட் இன் ஐசிஐசிஐ, ஜேஜே அட் ஓகே ஐசிஐசிஐ, நான் என்ன பேர் கொடுத்துருக்கேனோ இமெயிலில் அந்த பேரில் வரும். அமேசான் பே வந்து ஏபிஎல் அட் ஏபிஎல் வருது. ஃபோன்பே வந்து அட் ஒய்பிஎல்னு வருது. ஒய்பிஎல் ஐபிஎல் ரெண்டு இதுலேயும் வரும். ஸோ தீஸ் ஆர் த கேசஸ் ஆஃப் யூபிஐ. அடுத்து வாலெட். அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரீபெய்டு அக்கௌண்ட் மாதிரி. வாலெட்டில் வந்து ஒரு அமௌண்ட் நம்ம வச்சுக்கிட்டோன்னா அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு பர்ச்சேசஸ் பண்ண முடியும். ஸோ வாலெட்ஸ் வந்து அந்த யூபிஐயில் கூட இருக்குது. லைக் யூபிஐக்கே வந்து பேடிஎம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணி பே பண்ணலாம். பேடிஎம் வாலெட்டே அதில் இருக்குது. ஸோ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பேடிஎம் வேலெட்டில் நீங்கள் பணம் போட்டுட்டு அது வழியாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஏர்டெல் கூட வேலெட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா வேலெட்டில் வந்து முன்னாடியே ஒரு அமௌண்ட்டு போட்டு வச்சுக்கிட்டோன்னா அந்த பணத்தை யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பேடிஎம் வேலெட்டில் வந்து பணம் வச்சுருந்தோன்னா நம்ம அந்த வாட் இஸ் ஹோட்டல்ஸ் போகிறோம், அங்கே அந்த பேடிஎம் எனேபிள்டாக இருந்துச்சுன்னா அங்கே போய் அதை ஸ்கேன் பண்ணி கூட அவங்களால அந்த பணத்தை வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். E-wallet is a type of prepaid account in which a user can store his or her money for any future online transaction. An e-wallet is protected with a password. Also, if e-wallets are linked to bank account, payments could be done. So bank account வழியாகவும் நம்மளால் பே பண்ண முடியும். நெக்ஸ்ட் இஸ் ஸ்டோர்ட் வேல்யூ கார்ட்ஸ். ஸ்டோர்ட் வேல்யூ கார்ட் சிம்பிளாக வந்து இப்போ சொல்லணுன்னா, நான் இப்போ ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஃபுட் கோர்ட்டில் வந்துட்டு நான் போயிட்டு ஒரு காமன் பேமெண்ட் இதில் வந்துட்டு ஒரு அமௌண்ட் பே பண்ணுறேன். ஒரு 500க்கு நான் பே பண்ணிவிட்டு கார்டு வாங்கிக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேக்கப் பர்ச்சேஸ்ன்னு 5 பேர் ஒரு லைக் சங்கீதா எங்கள் ஒவ்வொரு கடையிலையும் நான் இது வாங்குறேன்றப்ப அந்த கடையில் அந்த கார்டை கொடுத்து அந்த 500 எக்ஸாஸ்ட் வர வரைக்கும் பண்ணுறேன். இப்போ கார்டில் வேல்யூ பத்தலைன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ வேணுமோ நான் திரும்ப போய் கார்டை டாப் அப் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணிப்பேன். தட் இஸ் a simple example for stored value cards. The user will purchase a card with a prepaid value and use it for making payments online. Next வந்து e-cash. E-cashனா என்ன? எலக்ட்ரானிக் கேஷ்.
Online equivalent of stored value card is electronic cash or network money. இப்போ நான் அங்கே நேராக போனப்போ அங்கே ஒரு கார்டு நான் வாங்கிட்டேன் இல்லையா, வாங்கி யூஸ் பண்ணேன். அதே மாதிரி ஆன்லைன்லேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்டோர்டு வேல்யூ கார்ட்ஸை வாங்கி வச்சுக்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக சில ஷாப்ஸ்லாம் இருக்குது, லைக் டைட்டனுக்குலாம் வந்து கார்டு இருக்குது. ஸோ நான் ஒரு பணம் கொடுத்து அந்த கார்டை வச்சுட்டேன்னா அடுத்த பர்ச்சேஸ் அப்போ நான் என்ன பண்ணலாம், அந்த கார்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குரிய வேல்யூக்குரிய ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். The money can be transferred from bank account into an e-cash account and used for paying e-commerce transactions. அதுதான் எலக்ட்ரானிக் கேஷ். அமேசான் பே அவங்களாம் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க நம்ம கேஷை வந்து எலக்ட்ரானிக்காக மாற்றிக்கிறாங்க. நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமேசானுக்கு மாற்றிட்டோன்னா அதில் ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அமேசான் பேயில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்மளால் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். The next is the offline payments. As already I told you, பொருள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே பணம் கட்டலாம். அதுதான் என்னது, கேஷ் ஆன் டெலிவரி. அது இல்லாமல் செக்கு, டிடி அதெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. The next case is delivery. ஸோ இப்போ காசு கட்டிட்டோம், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், குட்ஸ் வந்து அந்த செல்லர் ஆர் ஷாப் வந்து நமக்கு டெலிவர் பண்ணணும். இங்கே வந்து அந்த டெலிவரிக்கு வந்து அந்த இ-காமர்ஸ் செல்லர் வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்கலாம். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஓன் லாஜிஸ்டிக் நெட்வொர்க்காக இருக்கலாம். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாம் அவங்களுக்குன்னே டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஆளுங்க போட்டு வச்சுருக்காங்க எல்லா ஊர்லேயும். ஸோ அவங்களோட அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்குரிய அந்த பர்சனலே வந்து உங்கள் வீட்டில் குட்ஸை டெலிவர் பண்ணுவாங்க. பட் நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன ஷாப்ஸ்க்கெலாம் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கோட அவங்க வந்து ஒரு கனெக்டிவிட்டி வச்சுக்கிட்டு, மேபி இட் கேன் பி ஈவன் அ கொரியர் கம்பெனி, அவங்களோட வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் அந்த பீப்புள் வந்து நமக்கு குட்ஸை கொடுத்துருப்பாங்க. somehow it has to reach the customers on time. ஸோ இதுதான் வந்து delivery. In an e-shop, the goods have to be delivered to the customer. An e-commerce vendor needs a retail distribution network that matches the nature of goods, cost structure and expectation of customer. ஏன் இது சொல்கிறாங்கன்னா, பெரிஷபிள் ஐட்டம்ஸ்லாம் உடனே போய் கஸ்டமருக்கு ரீச் ஆகணும். ஸோ அங்கே ஒரு லோக்கல் டெலிவரி சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் அது செய்ய முடியும். அண்ட் ஆல்சோ பொருளோட விலை மதிக்க முடியாத பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போய் கஸ்டமர் கிட்ட கொடுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் அவங்க வச்சுருக்கணும். அடுத்து அந்த நேச்சருக்கு தகுந்த மாதிரி டெலிவரி சிஸ்டம் டிஃபர் ஆகுது. இப்போ சில விஷயங்கள் நம்ம போஸ்ட்டில் அனுப்பலாம், பட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் போஸ்ட்டில் அனுப்ப முடியுமா, முடியாது. ஸோ தட் இஸ் த கேஸ். The delivery requirements differs as to the nature of product. For example, in case of book, it can be sent by post from anywhere, but fresh food needs a local distributor. The delivery system for e-commerce purchases have to depend on the size and nature of product, urgency and distance. Large e-shops maintain their own supply chain, whereas others engage a logistic distribution partner for delivery of goods. அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது சிம்பிளாக, போஸ்ட் சின்ன பேக்கெட்ஸு அது நான் பெரிஷபிளாக இருந்துச்சுன்னா போஸ்ட்டில் அனுப்ப முடியும். பெரிய பேக்கெட்டாக இருந்ததுன்னா பார்சலில் அனுப்பணும். அண்ட் ஹியர் ஆல்சோ இட்ஸ் சூட்டபிள் ஒன்லி ஃபார் நான் பெரிஷபிள். பெரிஷபிள் ஈஸியாக கெட்டு போயிடுறது வந்து பெரிஷபிள். வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து பெரிஷபிள். டியூரபிள் ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் பெரிஷபிள்லாம் உங்களுக்கு தெரியும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கொரியர், அதுவும் லார்ஜ் பேக்கெட்ஸ்க்கு நான் பெரிஷபிள் ஐட்டம்ஸ். ஓன் சப்ளை செயின், லார்ஜ் ஷாப்ஸ் நான் சொன்ன மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் அவங்கெல்லாம் வந்து தே ஹாவ் தியர் ஓன் சப்ளை செயின். லோக்கல் டெலிவரி, லோக்கல் டெலிவரி வந்து பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ்க்கு. இப்போ நிறைய கிரானா ஸ்டோர்ஸ் வந்து, கிரானா ஸ்டோர் கான்செப்ட் இஸ் ப்ரப்போஸ் பை ரிலையன்ஸ், சில இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கிரானா ஸ்டோர்ஸ் என்னென்னா, தே ஹாவ் திஸ் ரிலையன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஹாவ் கனெக்டிவிட்டி வித் ஆல் த பெட்டி ஷாப்ஸ், பெட்டி கடையெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்டலாம் அவங்க வந்து கனெக்டிவிட்டி வச்சுக்கிறாங்க. ஸோ சப்போஸ் ஐ மேக் ஆர்டர் ஃபார் வெஜிடபிள்ஸ், எனக்கு வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஜஸ்ட் மேக் அன் ஆர்டர் அப்படின்னு சொன்னால், அந்த கிரானா ஸ்டோர்லேருந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டி ஷாப்பு, பெட்டி கடை தான் பெட்டி ஷாப்னு சொல்கிறாங்க, பெட்டி கடையிலேருந்து எனக்கு வந்து அவங்க உடனே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கிரானா ஸ்டோர் கான்செப்ட் வந்து வெரி சூன் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க இந்தியாவில். ஸோ தட் இஸ் அ கேஸ் ஆஃப்
local delivery and it is suitable for perishable products. Collect your own. Collect your own அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கொஞ்சம் ஃப்ரிட்ஜு டிவி அது மாதிரிலாம் வாங்குகிறோன்னா அது போய் நல்லா ஒர்க் ஆகுதான்னு கடையில் போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்குன்னு ஒரு டீலர் இருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஓனாகவே அதை வாங்கிட்டு வரணும். லைக் நம்ம சில ப்ராடக்ட்ஸ் வந்து இட்ஸ் ஒன்லி சூட்டபிள் ஃபார் டைரக்ட் பர்ச்சேஸ்ன்னு சில இதில் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தோம். இது காம்பினேஷனில் பண்ணலான்னு பார்த்தோம். அந்த மாதிரி இப்போ காரு அதெல்லாம் வந்துட்டு போய் அந்த ஓட்டி பார்த்தா அதை போய் பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த இன்ஜின் நாய்ஸு அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, வெதர் இட்ஸ் ஆன் ரோடு வந்து அது ஸ்மூத்தாக போகுதா டயர்லாம், இல்லை நமக்கு அந்த ஸ்டியரிங் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கலெக்ட் யுவர் ஓன் ஆப்ஷன்ஸ். அந்த ரீட்டைல் அவுட்லெட்டில் போய் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம், பட் ரீட்டைல் அவுட்லெட்டில் போய் அந்த பொருளை நம்ம பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துக்கலாம். எலக்ட்ரானிக் டெலிவரி இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மியூசிக்கு, எலக்ட்ரானிக் புக்ஸ், சாஃப்ட்வேர், மூவி இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ் வந்து ஆன்லைன்லேயே வந்து என்ன பண்ணிக்கலாம், டெலிவரி பண்ணிக்கலாம். நோ டெலிவரி, இ-டிக்கெட்ஸ், ப்ரீபெய்ட், போஸ்ட்பெய்ட், ப்ராட்பேண்ட் கனெக்ஷன், வாய்ஸ், டேட்டா சர்வீசஸ்லாம் வந்து டெலிவரின்னு கிடையாது. காசு கட்டிட்டிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இ-டிக்கெட்ஸ் வந்து லைக் இன்றைக்கி பேப்பர்லெஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் என்கரேஜ் பண்ணுறதுக்குனால முன்னாடிலாம் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணால் அந்த டிக்கெட்டோட காப்பி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க. அது பிரிண்ட் ஆப்ஷன் போகிறப்பே இது சொல்லும், பேப்பர் சேவ் பண்ணுங்கள், ட்ரீஸ் எல்லாம் காப்பாற்றுங்க, பி என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு மொபைலில் இருக்கிற மெசேஜையே டிக்கெட் செக்கர்கிட்ட காமிச்சிட்டோன்னா they will allow us. So that is the case. Finally, the last trade cycle வந்து after sales, anything. E-shops provide online support or help to the customers about the product or services, its usage, address the customer grievances, and provide updation of software purchased online, etc. ஸோ இதுதான் ஆஃப்டர் சேல்ஸில் நடக்கக்கூடியது. நமக்கு ஒரு பொருளை பற்றி அதை வாங்கிட்டோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிலன்னா ஆன்லைன்லேருந்து நமக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது இஷ்யூஸ் நமக்கு ஃபேஸ் பண்ணோன்னா அதை பற்றியும் நமக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அதுதான் அந்த யூசேஜ் பற்றி சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஏதோ அக்ரிவன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பற்றியும் அவங்க நமக்கு சொல்லுவாங்க. அண்டு சாஃப்ட்வேர்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கப்ப இதே கீப் ஆன் அப்டேட்டிங் இல்லையா. ஸோ என்னோடது வந்து அப்டேட்டடாக ஆகிடும். நான் காசு கொடுத்து வாங்கியிருப்பேன், லைஃப் டைமுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக மேபி ஃபார் 1 இயரே வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த 6 மாதத்துல எனக்கு புதுசாக மைக்ரோசாஃப்ட் புது எடிஷன் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எனக்கு ஆன்லைன்லேயே அப்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு மினிமம் காஸ்ட் பே பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஃப்ரீ அப்டேஷன்ஸ் கூட கொடுப்பாங்க. ஏன்னா என்னோடது ஆல்ரெடி இட்ஸ் ஃபார் 1 இயர் ஐ ஹவ் மேட் அ பர்ச்சேஸ்ன்றதுனால. ஸோ தட் இஸ் அ கேஸ் வித் ஆஃப்டர் சேல்ஸ். இப்போ நம்ம B2B பார்த்தோம், B2Cயும் பார்த்துட்டோம். அப்போ B2B அண்ட் B2C இ-காமர்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து பராமீட்டர், ஒரு மீனிங், எம்ஃபசைஸ், ஆடியன்ஸ், ஆர்டர் குவான்டிட்டி, ப்ரைஸ், செக்கிங் அவுட், டிசைன் அப்படின்ற அந்த ஹெட்ஸில் வந்து அந்த டிஃப்ரென்ஸை கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோதான். ஆக்சுவலி திஸ் ஐ டுக் இட் ஃப்ரம் த இன்டர்நெட். இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு கன்சியூமர் வந்து யாருக்கு பொருளை விற்கிறாங்க, கஸ்டமருக்கு. ஸோ இன்வால்வ் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் டு த கஸ்டமர்ஸ். B2B யாருக்கு விற்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸ்க்கு. ஸோ இன்வால்வ் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் டு அதர் பிஸ்னஸஸ். அடுத்தது எம்ஃபசிஸ் ஆன் ப்ராடக்ட் ஆர் த சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ என்ன ப்ராடக்ட் நம்ம விற்க போகிறோமோ அதுக்கு தான் வந்து அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்க, அந்த சர்வீஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இங்கே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு லார்ஜ் ஸ்கேல் பையிங் வந்து என்கரேஜ் பண்ணணும் இவங்களுக்கு, அப்போ தான் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப நாளைக்கு அவங்க ஒரு பிஸ்னஸ் சப்ளையருக்கு வந்து அவனோட கஸ்டமர், பிஸ்னஸ் கஸ்டமர் இஸ் மச் வாட் இஸ் ஏ வால்யூபிள். அதனால் ஏன்னா அவங்க பெரிய பல்காக வாங்குறாங்க இல்லையா, அதனால் தே கான்சன்ட்ரேட் மோர் ஆன் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். அடுத்தது வந்து யார் இங்கே டார்கெட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் டு கன்சியூமர், எனி இண்டிவிஜுவல் யாருக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டானா அவங்க தான் அவனுக்கு டார்கெட். எனி இண்டிவிஜுவல் who wishes to buy the product and services listed by the platform. இப்போ அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸில் அது யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட்னு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால்
அவங்கள they'll target. பிஸ்னஸ் டு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இந்த சப்ளையர் கம்பெனி பயர் கம்பெனியில் யாரெல்லாம் டெசிஷன் எடுக்கக்கூடியவங்களோ அவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க. தேர் மேபி த மேனேஜர் அல்லது சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கலாம், இல்லை புரோக்கராக இருக்கலாம். ஸோ அவங்க தான் வந்து அவங்களுக்கு பெரிய ஆர்டர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஹியர் த டார்கெட் இஸ் நாட் ஆன் த பர்சன் ஹூ இஸ் பையிங் பட் ஆன் த பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு டேக் த டெசிஷன். அடுத்த ஆர்டர் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு கன்சியூமர் வந்து ஸ்மால் ஆர்டர்ஸ் தான். பிஸ்னஸ் டு பிஸ்னஸில் பல்க் ஆர்டர்ஸ் இருக்கும். ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்படி ஒரு பர்டிகுலர் இதில் தான் இருக்கும். ரொம்ப கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்காது, சேஞ்சஸும் நிறையா இருக்காது ப்ரைஸில். ப்ரைஸஸ் ஆர் கன்சிஸ்டன்ட். however discounts are offered from time to time. ஃபெஸ்டிவல் சீசன் டிஸ்கவுண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் டு கிளைண்ட் மாற்றி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஆர்டர் குவான்டிட்டியை பொறுத்து, லாயல்ட்டி பொறுத்து அவங்க வந்து கொட்டேஷன்லாம் வாங்குவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த கொட்டேஷன்ஸ் வந்து ஏன்னா இப்போ அந்த பெரிய ஆர்டர் நம்ம வாங்கணுன்னா நான் எந்த அளவுக்கு கொட்டேஷன் வந்து கம்மியாக கொடுக்குறேனோ அப்போ தான் என்னால் வாங்க முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ்க்கு வந்து என்ன டைப் ஆஃப் கொட்டேஷன்ஸ் வந்து நம்மளோட காம்படிட்டர்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னெலாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஹியர் ப்ரைஸஸ் வேரி ஃப்ரம் கிளைண்ட் டு கிளைண்ட் பேஸ்ட் ஆன் ஆர்டர் குவான்டிட்டி அண்ட் த ஃப்ரீக்வன்சி. அடுத்து எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக காசு கட்டணும், பொருள் வந்துடுச்சு நமக்கு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சிம்பிள் செக் அவுட் வித் சிங்கிள் கிளிக் நேச்சுரலி ஃபாலோயிங் ப்ராசஸ். இங்கே வந்துட்டு நிறைய செக் அவுட் பண்ணுறப்ப சாட்பாட்ஸ் அப்படின்றது இந்த ஜஸ்ட் இஃப் யூ இட் இஸ் அ ரெகுலர் கான்வர்சேஷன்ஸ். இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து போய் அந்த பர்டிகுலர் கஸ்டமர் ரெப்ரசன்டேட்டிவ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து அவங்க பேசுகிறது கிடையாது. ஸோ இட்ஸ் ரெகுலர் query அப்படின்னு சொன்னால் சாட் பாட்ஸ் வழியாக பேசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் ஐட்டம் ஹஸ் பீன் டெலிவர்ட் வித் ஷிப்பிங் நம்பர். இந்த இப்போ கேஸுக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா கஸ்டமர்ஸ்க்கு, அது மாதிரி அது வந்து ரெக்கார்டடாக சொல்லும். உங்களோட இது உங்களுக்கு இந்த பொருள் வந்து டெஸ்பேச் ஆகிடுச்சு, உங்களுக்கு இப்போ இந்த டேட்டில் வந்து இது உங்களுக்கு ரீச் ஆகிடும், இந்த வெஹிக்கிளில் வருது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இட்ஸ் காமன் இல்லையா. அதனால எல்லாம் காமனாக இருக்கிறதுல சாட் பாட்ஸ் வழியாக பண்ணுறாங்க. ஆல்சோ தேர் மேபி வீடியோ சாட்ஸ், ஆன் கால் அசிஸ்டன்ஸ், அதெல்லாம் கூட இருக்கும் அந்த செக் அவுட் ப்ராசஸில் அங்கே. தென் டிசைன். இது வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்க சில பேர் இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தே ஆர் மோர் அட்ராக்டட் வித் அ கலர் எக்ஸெட்ரா. நமக்கு அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியை விட அந்த இடத்துல நம்ம வந்து சில டைம்ஸ் நம்மளே அறியாமல் அட்ராக்டிவ்னஸ்ஸாக அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ ஹியர் அட்ராக்டிவ் அண்ட் கேட்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் தே ஆர் மச் ஃபோக்கஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் அட்ராக்டிவ்னஸ். அது என்னெல்லாம் பண்ணும், அதில் நம்ம அட்ராக்டிவ்னஸ் பார்த்ததை விட இப்போ ஒரு மொபைல் வாங்கணுன்றப்ப எனக்குரிய ஃபீச்சர்ஸ்லாம் அதில் அடிஷ்னலாக நிறைய இருக்கா அப்படின்றது செக் பண்ண இல்லையா. ஹையர் வேல்யூ போகிறப்ப கஸ்டமர்ஸ் கூட மோர் தேன் அட்ராக்டிவ்னஸ் அந்த குவாலிட்டிக்குள்ளார போயிடும். பட் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் முக்கியமாக அந்த இன்ஃபர்மேஷன் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களோ இல்லையா. தே வில் நாட் ஃபோக்கஸ் ஆன் த அட்ராக்டிவ்னஸ்.